பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாடு வனவிலங்கு மற்றும் பறவைகள் சரணாலயத்தில் நம்ம வனவிலங்கு சரணாலயம் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா இது புது புக்கு, பட் நம்ம பழைய புக்கில் அழகாக கொடுத்துருப்பாங்க. இது கூட நம்ம மேப்பை வச்சு படிக்கணும். இது இந்த பாக்ஸை படிச்சிங்கனாவே போதும். இது எப்படி ஈஸியாக மனப்பாடம் பண்ணுறது அப்படின்னா, அதாவது 4 இது வந்து திருநெல்வேலிக்கு வந்துடும். திருநெல்வேலி மாவட்டத்துக்கு, அதாவது முண்டந்துறை, களக்காடு, கங்கை கொண்டான், நெல்லை வனவிலங்கு சரணாலயம். இது 4மே வந்து திருநெல்வேலி. அப்போ திருநெல்வேலி அப்படின்னாவே நம்மளுக்கு முண்டந்துறை, களக்காடு, கங்கை கொண்டான், நெல்லை, இது 4 வந்து திருநெல்வேலிக்கு வந்துடும். அடுத்து பாருங்கள், வித்தியாசமாக இருக்கிறது இது ஒன்று தான் முன்னாள் பிரதமர் பெயரில் இருக்கும். மிச்சம் எல்லாமே அந்தந்த ஊர் பேரில் இருக்கும். இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் கோயம்புத்தூர். சரிங்களா? இந்த இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் தான் பெயரை வச்சு வரக்கூடியது. எங்கே அப்படின்னா கோயம்புத்தூரில். அடுத்து பாருங்கள், இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் பேரை வச்சு வரும். ஒன்று வந்து வளநாடு கருப்பு மான்கள் சரணாலயம். அதாவது கருப்பு மான் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கும். எங்கே அப்படின்னா தூத்துக்குடி. அதே மாதிரி மலை அணில் வனவிலங்கு சரணாலயம் விருதுநகர். இது ரெண்டும் வித்தியாசமாக இருக்கும், மனப்பாடம் பண்ணிக்கணும். அடுத்து பாருங்கள், 2 இது வந்து கோடியக்கரைக்கு வரும். அதாவது கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம் நாகப்பட்டினம். இப்போ நாகப்பட்டினம் வந்து கடலோர மாவட்டம் தானே, அப்போ கரை வந்து கடற்கரை அதிகமாக இருக்கும். அதனால் கோடியக்கரை நாகப்பட்டினம். அடுத்து பாருங்கள், இந்த கோடியக்கரையை வந்து ஆ மற்றும் ஆ மண்டலம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினத்துக்கு வந்துடும். இன்னொன்று பாருங்கள், வட காவிரி, இது வந்து 6 பேரை வச்சு ஒன்று தான் வரும். வட காவிரி வனவிலங்கு சரணாலயம் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி. இதை மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா மிச்சது ஈஸி தான். முதுமலைன்றது நீலகிரி, நம்மளுக்கு தெரியும். அடுத்து பாருங்கள், கன்னியாகுமரி வனவிலங்கு சரணாலயம் கன்னியாகுமரி, சத்தியமங்கலம் வனவிலங்கு சரணாலயம் ஈரோடு. அப்போ சத்தியமங்கலம் வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் தான். அப்போ நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மேகமலை வனவிலங்கு சரணாலயம் தேனி மற்றும் மதுரை ரெண்டுமே வரும். எல்லாருமே மேகமலை அப்படின்றது தேனி மட்டும் நினச்சிட்டு இருப்பாங்க. பட் 2 மாவட்டத்தை கவர் ஆகக்கூடியது. மேகமலை வனவிலங்கு சரணாலயம் தேனி மற்றும் மதுரை. அடுத்து பாருங்கள், கொடைக்கானல் வனவிலங்கு சரணாலயம் திண்டுக்கல் மற்றும் தேனி. இவ்வளோ தான். இதை ஈஸியாக மனப்பாடம் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 10th புக்கு, 10th சோசியல் புக்கில் ஜாகிரஃபி லெசனில் தமிழ்நாடு ஜாகிரஃபியில் 6வது லெசன் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் அப்படின்ற லெசனில் இருக்குப்பா. இது ஓல்டு புக்கு, இது நியூ புக். நன்றி.